Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் Exercise 1.1 Question number 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஏக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதுக்கு மாடுலஸ் ஏ இன்வர்ஸ் வேணும்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அது நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் போடணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஹோல் இன்வர்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். வரிசையாக ஒன்று ஒன்றுக்காக செய்ய போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ஏ என்ன செஞ்சுக்கிறோன்னா எழுதிக்கிறோம். மாடுலஸ் ஏ என்ன பண்ணணும்? 5 3s are 15 மைனஸ் போட்டுட்டு 7 2s are 14. 15 minus 14 என்ன வரும்? 1 which is not equal to 0. அதனால் நான் 0க்கு ஈக்குவலாக இல்லை, 0 இல்லை அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஸோ அடுத்து என்ன செய்யணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ்ன்றனால அட்ஜாயிண்ட் ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும்? ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று. ஸோ இங்கே இருக்கிற 3ஐயும் 5ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஆளை மாற்றணும். 5 இருக்கிற இடத்துல 3யும் 3 இருக்கிற இடத்துல 5ம் போட்டுக்கணும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல அடையாளத்தை மட்டும் மாற்றணும். 2 + 2 - 2 ஆயிடுது. +7 - 7ஆக மாறிடுது. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் போட்டுடணும். 1 மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இந்த ஃபார்முலாவில் நம்ம போடும்போது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்தது? மாடுலஸ் ஏயோட வேல்யூ இங்கே 1ன்னு கிடச்சிது. ஸோ மாடுலஸ் ஏயோட வேல்யூவை என்ன செஞ்சுக்கிறோம்? இங்கே போட்டுக்கிறோம். இன்ட்ரு அட்ஜாயிண்ட் ஏ இப்போ கண்டுபிடிச்சோம்ல அட்ஜாயிண்ட் ஏ, இந்த வேல்யூவை தூக்கி இங்கே எழுதிக்கிறோம். ஸோ ஏ இன்வர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1/1ன்னா அதோட வேல்யூ என்ன தான்? 1 தான். ஸோ அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறோன்னா எழுதிக்கிறோம். ஸோ இது 1 ஆகிடும். ஸோ அப்படியே ஏ இன்வர்ஸ் நமக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பி எழுதியிருக்கோம். கொடுத்துருக்குறாங்கல்ல மேட்ரிக்ஸ், நமக்கு பின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி எழுதியாச்சு. அப்போ அதுக்கு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் பி கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் பி என்ன பண்ணணும்? -1 × 2 -2 வருமா? அடுத்து -5 × -3 என்ன வரும்? -15 வரும். இப்போ -15 என்ன ஆகிடும்? +15 மாறிடும். ஸோ -2 +15. அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருந்து ஒரு நம்பர் மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக் நம்பர் சைன் போடணும். ஸோ 15ல் 2வை சப்ராக்ட் பண்ணால் 13. இதில் பெரிய நம்பர் 15. ஸோ அதோட சைன் ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ +13 வந்துடுது. அது 0க்கு ஈக்குவல் கிடையாது. அதனால் பி இன்வர்ஸ் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, அடுத்து பிக்கு நம்ம என்ன செய்யணும்? அட்ஜாயின் பி கண்டுபிடிக்கணும். அதே சேம் தான். ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்றணும். இந்த ரெண்டையும் ஆளை மாற்றி எழுதணும். -1 இருக்கிற இடத்துல 2வும் 2 இருக்கிற இடத்துல -1ம் எழுதிக்கணும். அடுத்து அடையாளத்தை மாற்றணும். -3க்கு +3 போடணும், 5க்கு -5 போட்டு எழுதணும். அட்ஜாயின் பி கண்டுபிடிச்சாச்சு. இனி பி இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 மாடுலஸ் பி இன்ட்டு அட்ஜாயின் பி. ஸோ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் பி என்ன கிடச்சிது நமக்கு? இங்கே 13 அப்படின்ற வேல்யூ கிடச்சிது. ஸோ அந்த 13 நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே போட்டுக்கிறோம். போட்டுட்டு அட்ஜாயிண்ட் பியோட வேல்யூவை இங்கே எழுதிடுறோம். எழுதிட்டு பி இன்வர்ஸ் எழுதிட்டோன்னா பி இன்வர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி எதுவும் அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்து ஏபி ஹோல் இன்வர்ஸ் இது நமக்கு தேவை.
ஏபி தான் ஹோல் இன்வர்ஸ் தேவை. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா ஏபி கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏயோட வேல்யூ ஏயோட ஏ மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம், பியோட மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? சேம் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதாவது 3 × -1 -3, 2 × 5 10 போட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 3 × -3 -9, 2 × 2 +4. ஸோ இங்கே எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 7 × -1 -7, 5 × 5 +25 இங்கே போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 7 × -3 -21, 5 × 2 10 இங்கே போட்டோம். ஸோ அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ -3 + 10 அதே மாதிரி தான். ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். 10ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 7, பிக் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு தான். ஸோ +7. இதுவும் அதே மாதிரி தான். -9 + 4னா என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்ததுன்னா 9 4னா 5, பிக் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ -5 போட்டுடுறோம். இதுவும் அதே கண்டிஷனில் 18 வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -11 நமக்கு வந்துடும். ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஏபிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் மாடுலஸ் ஏபி கண்டுபிடிக்கணும், அடுத்து அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மாடுலஸ் ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? 7 × -11, ஸோ -77, -18 × -5 என்ன வரும்னா -19 வரும். ஸோ -× ப்ளஸ் ஆயிரும், +90 வந்துடுது. ஸோ நமக்கு இப்போது சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போனா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 90லேருந்து 77 சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் 90யோட சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் வந்துடும். +13 வந்துடுது. அது 0க்கு ஈக்குவல் கிடையாது. அதனால் நம்மளால் ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏபி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ ஏபி எழுதியிருக்கோம். அதுக்கு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஆளை மாற்றணும். 7 இருக்கிற பிளேஸில் -11, -11 இருக்கிற பிளேஸில் 7 ஆளை மாற்றிக்கணும். அடுத்து சைனை சேஞ்ச் பண்ணணும். 18க்கு -18, -5க்கு 5 அந்த அடையாளத்தை மட்டும் மாற்றி எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1/mod AB × adjoint AB. இதில் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod AB 13 தானே நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். இங்கே இருக்குது 13 கண்டுபிடிச்சோம்ல, அந்த 13 அங்கே போட்டுக்கணும். மாடுலஸ் ஏபியில் போட்டுட்டு அட்ஜாயிண்ட் ஏபி இதோ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த அட்ஜாயிண்ட் ஏபியை இங்கே எழுதியிருக்கோம், இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ இதை 1ன்னு வச்சுக்கிறோம். இனி என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருந்தாங்க? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அதாவது ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் கிடையாது. இதை பார்த்த உடனே ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிடக்கூடாது. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் வரும், செகண்டு ஏ இன்வர்ஸ் வரும். இதெல்லாம் 1 வேர்ட் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ டக்குன்னு நம்ம மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ கவனமாக இருக்கணும். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸோட வேல்யூவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எழுதிக்கிறோம். அடுத்து ஏ இன்வர்ஸோட வேல்யூவை எழுதிக்கிறோம். எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். 1/13 அப்படியே வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 5 2s are 10, 3 7s are -21. மைனஸ் இருக்குதுல்ல, அதனால் -21 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are -4, 3 3s are 9. ஸோ +9 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். -5 × 5 ஒரு மைனஸ் இருக்கிறனால -25 வந்துடும். -1 × -7 ஸோ +7 வந்துடும். -× ப்ளஸ் ஆகிடும். அடுத்து வந்து என்னது? செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். -5 × -2 +10 ஆயிடுது. -1 × 3 -3 ஆயிடுது. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். 10 இந்த 1/13 அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். 10 - 21 -11 வரும். -4 + 9 5 வரும்.
இதுவும் ப்ளஸ்ஸும் மைனஸும் வரும்போது என்ன பண்ணணும், 25லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 18 வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருந்ததுன்னா அதே சிம்பிள் தான் இங்கேயும் போடணும். -18, 10 - 3 7. இதை இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு செகண்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 we can tell that AB the whole inverse equal to B inverse A inverse அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.